வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான ஒருவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் டெலகிராம் சேனலில் போடுவோம். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் கொடுக்குற தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஏப்ரல் 12ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய கடல்சார் வருணா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ நமக்கு இந்த விருது பார்த்திங்க அப்படின்னா ராஜேஷ் உன்னி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விருது கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் டிஜிஎஸ்ன்னு சொல்லுவோம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங்னு சொல்லுவோம். ஸோ அவங்க தான் இந்த விருதை கொடுப்பாங்க. ஸோ தேசிய கடல்சார் விருது பார்த்திங்க அப்படின்னா கடல் சார்ந்த துறையில் இந்தியாவோட மிக உயர்ந்த தனிநபர் அங்கீகாரம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இது இப்போ வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி நம்ம மெரைன் டே செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக கடல் சார்ந்த தினம், கடல் தினம் கொண்டாடப்பட்டுச்சு இல்லையா? அந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா 62வது தேசிய கடல்சார் தின கொண்டாட்டத்தில் தான் இந்த விருது வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் யார் அப்படின்னா சினர்ஜி மெரைன் குழுமத்தோட நிறுவனர். சினர்ஜி அப்படிங்கிற மெரைன் குழுமத்தோட நிறுவனர். சினர்ஜி மெரைன் குழுமத்தின் நிறுவனர் ராஜேஷ் உன்னிக்கு தான் இந்த மதிப்புமிக்க விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நாட்டோட கடல்சார் நிலப்பரப்பை வடிவமைச்சு மாற்றியமைச்ச குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்ததுக்காக, அந்த மாதிரி செய்கிற நபர்களுக்காக இந்த விருது வந்து வழங்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுது இவர்களை. ஸோ நம்ம இதிலேருந்து என்ன பார்த்தோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேசிய கடல்சார் வருணா விருது பார்த்திங்க அப்படின்னா ராஜேஷ் உன்னி அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னா 62வது தேசிய கடல்சார் தின விழா நடந்துச்சு மும்பையில். ஸோ அங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் யார்? நமக்கு சினர்ஜி மெரைன் குழுமத்தோட நிறுவனர். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க? டிஜிஎஸ் கப்பல் போக்குவரத்து இயக்குநரகம் தான் இதை கொடுப்பாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கடல்சார் துறையில் கொடுக்கப்படுற உயர்ந்த தனிநபர் அங்கீகாரமாக பார்க்கப்படுது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு ஆகர் ஷ்ராஃப் பார்த்திங்க அப்படின்னா தேசிய இளைஞர் விருது வாங்கியிருப்பார். இப்போ தானே நம்ம பார்த்துருப்போம். அதாவது அங்கன்வாடி ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு டிஜிட்டல் மயமாக அந்த கல்வியை எடுத்து சொல்கிறதுக்காக இவருக்கு கொடுத்துருப்போம் தேசிய இளைஞர் விருது 2025க்கு நம்ம இவருக்கு பார்த்துருப்போம். அடுத்தது ராமகிருஷ்ணன் நேற்று தான் பார்த்துருப்போம், பாரதிய பாஷா விருதுக்காக வாங்கியிருப்பார். தலாய் லாமா பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மெர்க்குரி அவார்டு வந்து வாங்கியிருப்பார் 2025க்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஸோ நமக்கு 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இது நடக்க போகுது. இது 34வது ஒலிம்பிக் போட்டி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒலிம்பிக் போட்டியில் இந்த டைமு பார்த்திங்கன்னா T20 கிரிக்கெட் போட்டியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்ம இதை பார்க்குறோம். ஸோ T20 கிரிக்கெட் போட்டி இதுக்கு முன்னாடி எப்போ நடந்தது அப்படின்னா 1900 நடந்தது. ஸோ 1900 பாரிஸில் நடந்தது. அப்போ வந்து கிரேட் பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் வந்து ஆப்போசிட் டீமாக விளையாண்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து 128 ஆண்டுகள் கழித்து இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2028 நடக்க போகிற அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போகிற 34வது ஒலிம்பிக் போட்டியில் இந்த கிரிக்கெட் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிக்கெட் மட்டும் ஆட் பண்ணல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்பால், பிளாக் ஃபுட்பால், லாக்ரோஸ், ஸ்குவாஷ் அப்படிங்கிற கூடுதலாக இந்த விளையாட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த கிரிக்கெட் போட்டி பார்த்திங்கன்னா ஆடவர் மகளிர் 2 பிரிவுலையுமே விளையாடுவாங்க. 6 அணிகள் வந்து 6 அணிகள் வந்து இதில் ஆடலாம். ஆடவர் 6 அணி ஆடலாம், பெண்கள் மகளிர் 6 அணிகள் ஆடலாம். ஸோ ஒரு அணிக்கு 15 பேர் கொண்ட இது வந்து அமைப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 அணிகளில் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி அது அமெரிக்காவில் நடக்கிறதுனால அது அமெரிக்கா இருக்கும். மிச்சம் 5 அணிகள் யார் அப்படிங்கிறது இன்னும் வந்து அவங்க தெரிவிக்கல. ஸோ நமக்கு இதில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா T20 கிரிக்கெட் அந்த டைப்பை வந்து நமக்கு ஒலிம்பிக்கில் இந்த டைம் ஆட் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம் கழித்து 128 வருஷம் கழிச்சு 1900 நடந்தது. இப்போ மறுபடியும் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட கூடுதலாக நமக்கு சில விளையாட்டுகளும் ஆட் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லை, லாஸ்ட் டைம் நடந்த ஒலிம்பிக் போட்டியிலும் காட்டிலும் இதில் பார்த்திங்கன்னா கூடுதலாக 22 பதக்க பிரிவுகளில் சேர்க்கப்பட்டு அதுலேயும் விளையாட அனுமதிக்கப்படுறாங்க இந்த டைமு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஆடவர் அணிகளைப் போலவே மகளிர் அணிகளும் எண்ணிக்கை ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடவர்கள் எத்தனை கேமில் விளையாண்டாலும் அதுக்கு ஈக்குவலாக பெண்களும் விளையாடுவாங்க. அது குத்து சண்டையாக இருந்தாலும் சரி,
மகளிரும் வந்து குத்து சண்டையில் அதாவது மகளிருக்கான பிரிவில் விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எத்தனை அணிகள் கொடுக்குறாங்களோ அதே அணிகள் இவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு வந்து 2028ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்க போது T20 கிரிக்கெட் டைப்பில் நமக்கு கிரிக்கெட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு 33வது ஒலிம்பிக் போட்டி எங்கே நடந்தது? பாரிஸில் நடந்தது. மும்பை பயங்கரவாத தாக்குதல் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஸோ நமக்கு மும்பை பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னா 2008 நவம்பர் 26 நடந்துச்சு. 26/11 நடந்தது. ஸோ 2008 நடந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடல் வழியாக மும்பைக்குள் நுழைஞ்சு அந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மும்பையில் 166 பேர் இதில் உயிரிழந்திருக்காங்க, 238 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு முக்கியமான காரணிகள்லாம் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நாடு கடத்திட்டாங்க. அமெரிக்காவில் இருந்தார், அவரை நாடு கடத்திட்டாங்க. பலத்த பாதுகாப்போடு அவரை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க. சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி அவரோட உயிருக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பலத்த பாதுகாப்போடு கொண்டு வந்து அவங்க நம்ம டெல்லியில் சேர்த்துட்டாங்க. நம்ம போலீஸ் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2009 அமெரிக்காவில் ஏதோ ஒரு குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்தவர் தான். நம்ம நாடு வந்து அதை பேசி இவங்களை அனுப்பிடுங்கன்னு சொல்லி இப்போ வாங்கி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த தகவல்கள் பார்க்குறோம். இது என்ன மும்பை தாக்குதல் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுறதுனால இதை நம்ம இந்த தகவல்கள் பார்க்குறோம். அவர் பேர், இந்த தீவிரவாதி பேர் என்ன? தாகூர் ராணா. தாகூர் நம்ம செய்தித்தாள்களில் பார்த்துருப்போம், ஆனால் அது எப்போ நடந்தது அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ 2008 26/11 தான் இந்த தாக்குதல் நடந்துச்சு. கடல் வழியாக மும்பைக்குள் நடந்த பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இவர் யார்? தாகூர் ராணா யாருன்னா பாகிஸ்தானோட ஆர்மியில் மருத்துவராக இருந்தவர். ஸோ அங்கிருந்து உளவு வேலை பார்த்துருக்காரு நம்ம மும்பையில். அந்த காரணத்துக்காக தான் இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு, அந்த காரணத்துக்காக தான் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டு உள்ளே போயிருக்காரு. அவரும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறதுக்காக இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு உள்ளே போயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இது பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்த டயர் ஓநாய்கள், டயர் ஓநாய்கள் இனத்திற்கு மீண்டும் உருக்கொடுத்த நாடு எது? ஸோ நமக்கு நாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விபரீதமான ஆசை பார்த்திங்கன்னா சைனாவுக்கு தான் எப்பயுமே வரும். இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்திருக்கு. ஸோ அமெரிக்கா தான் இந்த விபரீத விளையாட்டில் இறங்கினவங்க. இது அழிஞ்சு போன ஒரு பயங்கரமான ஒரு ஓனா இனம். இதை வந்து எதுக்கு மீண்டும் உரு கொடுத்துருக்காங்கன்னு அவங்க தெரியல. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன் அழிந்த டயர் ஓநாய்கள் இனத்திற்கு மீண்டும் உரு கொடுத்த நாடு எது அப்படின்னா அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கா பார்த்திங்க அப்படின்னா யார் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க விஞ்ஞானிகள், கலோசல் பயோசைன்ஸ். ஸோ கலோசல் அப்படிங்கிற பயோசைன்ஸ் நிறுவனம் தான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதோட 13,000 ஆண்டுகளுக்கு பழமையான இந்த அழிந்த இனம் இருக்கு இல்லையா, அதோட 13,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அதோட பழமையான அதுக்கு முன்னாடி 72,000 ஆண்டுகளுக்கு பழமையான மண்டை ஓடு, இதையெல்லாம் வச்சு இந்த பண்டைய மாதிரிகளிலிருந்து டிஎன்ஏ எடுத்து தான் இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய சாம்பல் ஓநாயோட மரபணுவில் செலுத்தி இந்த மாற்றங்களை செஞ்சு தான் ஒரு 3 குட்டிகளை பிறக்க வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு குட்டி ஒரு 30 கிலோ இடையில இப்போ பிறந்திருக்கு. கிட்டத்தட்ட 60-70 கிலோ வரைக்கும் அது வரும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லுறாங்க. ஸோ நாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற சாம்பல் ஓனாயோட மரபணுவில் அந்த பல்வேறு மாற்றங்கள் செஞ்சு ஒரு 3 குட்டியும் பிறக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாம் இதை பார்க்குறோம். இந்த விபரீத விளையாட்டுகளை நாம் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது? ஸோ நமக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் அமைய உள்ளது. ஸோ நீலகிரிக்கு நம்ம இப்போ முதல்வர் அவர்கள் போயிருந்தார் இல்லையா, அதுக்காக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 புதிய அறிவிப்புகளை சொல்லியிருந்தார். அதில் முக்கியமான அறிவிப்பாக இது பார்க்கப்படுது. எது அப்படின்னா பழங்குடி அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அதை வந்து நமக்கு நீலகிரியில் அமைச்சு தருவதாக நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ எதுக்கு அப்படின்னா பழங்குடி மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நீலகிரி மாவட்டத்தில் அவர்களோட வாழ்க்கை முறையை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அதை காட்சிப்படுத்துறதுக்காகவும் அதை பற்றின ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்காகவும் ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியினர் அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும்னு நம்ம முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு.
அப்புறம் அது கூட சேர்த்து ஒரு 6 விஷயம் சொன்னார் இல்லையா, அது என்ன அப்படின்னா மரபணு தொகுதி சூழலியல் இயற்கை சுற்றுலா மையமும் ஒரு 3 கோடி செலவில் மேம்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அங்கே வண்டி அந்த நமக்கு ஊட்டியில் பார்த்திங்கன்னா அந்த சீசன் டைமில் வண்டி நிறுத்தவே முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னடுக்கு வாகன நிறுத்துறதுக்காக வசதி அமைக்கப்படும். அது ஒரு 20 கோடி செலவில் பன்னடுக்கு வாகன நிறுத்தும் இடம், அது 20 கோடி செலவில் அமைச்சு தரதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அங்கே நீலகிரி மாவட்டத்தில் சொந்த வீடு இல்லாதவங்களுக்காக 26 கோடியே 6 லட்சம் செலவில் 300 வீடுகள் கொண்ட புதிய கலைஞர் நகர் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. நீலகிரி மாவட்டத்தில் தான் புதிய கலைஞர் நகர் வரும்னு சொல்லியிருக்காரு. 26 கோடியில் 300 வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் எந்த மாநிலம் முதல் இடத்தில் உள்ளது? ஸோ நமக்கு பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டில் குஜராத் தான் ஃபஸ்ட் பிளேஸில், செகண்ட் பிளேஸில் தெலுங்கானா இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் கீழே தான் இது வருது. நமக்கு பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தால் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா கிராமப்புற வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கு, அதாவது ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்கும் கிராமப்புற வளர்ச்சியை மதிப்பிடுவதற்கு தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் பார்த்திங்கன்னா 2022-23 நிதியாண்டிற்கு முதல் பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் பார்த்தீங்க அப்படின்னா 2022-23 நிதியாண்டிற்கான முதல் பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது 2.5 லட்சம் கிராமத்துக்கு மேலே இதை மதிப்பு செஞ்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2.5 லட்சம் கிராமத்தில் எதன் அடிப்படையில் மதிப்பு செஞ்சு குஜராத் முன்னாடி வந்திருக்கு அப்படின்னா அடிப்படை சேவைகள்னால் என்ன, நமக்கு குடிநீர், சுகாதாரம், மின்சாரம், ஸ்ட்ரீட் லைட்ஸு இதெல்லாம் அப்புறம் சுகாதாரத்துறையில் ஒரு முன்னேற்றம், அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் தேவையான மெடிசன்ஸ், அந்த டாக்டர்ஸ் கரெக்டான டைமுக்கு வர்றது போகிறது, அப்புறம் கல்வி கரெக்டான அந்த ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடத்துறது, திறன் மேம்பாடு, பஞ்சாயத்தில் கொடுக்கப்படுற நிதியை சரியாக பயன்படுத்துறது, அப்புறம் நம்ம முந்தைய காலகட்டங்களில் கொடுத்த பணத்தை என்ன திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அதோட முடிவு, கழிவுநீர் மேலாண்மை, மரநடவு, அதாவது மரம் நடுறது, எத்தனை மரம் நட்டிருக்காங்க, பசுமை பரப்பளவு பாதுகாப்பு, இந்த மாதிரி இதன் அடிப்படையில் தான் நமக்கு இந்த 2.5 லட்சம் கிராமத்தில் பஞ்சாயத்தில் சலிச்சு எடுத்து குஜராத் வந்து முன்னாடி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகப்பேறு இறப்பில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஸோ நம்ம நேற்று தான் பார்த்துருப்போம், மகப்பேறு தினம், மகப்பேறு பாதுகாப்பு தினம், குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். நமக்கு செகண்ட் பிளேஸில் இருக்குது. மகப்பேறு இறப்பில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் நைஜீரியா இருக்குது. ஸோ நமக்கு ஆண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைஜீரியாவில் 75,000 பேர் உயிரிழக்கிறதா அந்த ரிப்போர்ட் சொல்லுது. யார் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தது? நமக்கு மகப்பேறு கால இறப்பு மதிப்பீட்டு குழு. மகப்பேறு கால இறப்பு மதிப்பீட்டு குழு தான் இந்த ரிப்போர்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதையே இங்கிலீஷில் சொல்லும்போது மெட்டர்னல் மொர்டாலிட்டி எஸ்டிமேஷன் இன்டர் ஏஜென்சி குரூப். மெட்டர்னல் மொர்டாலிட்டி எஸ்டிமேஷன் இன்டர் ஏஜென்சி குரூப், இதுதான் மகப்பேறு கால இறப்பு மதிப்பீட்டு குழு. இந்த குழு தான் நமக்கு இந்த தகவலை கொடுத்துருக்குறாங்க. இதில் தகவலை கொடுக்கும்போது நம்ம மத்திய அரசு இதை ஒத்துக்கலை. ஏன் அப்படின்னா அது குறைஞ்ச மக்கள் தொகை உள்ள நாடு, நாம் அதிக மக்கள் தொகை 145 கோடி மக்கள் தொகை இருக்கும். ஸோ அதை எப்படி ஒப்பிட்டு எங்களுக்கு கணக்கு கொடுப்பீங்க நீங்கிற மாதிரி நம்ம அதை ஒத்துக்கலாம். ஸோ இருந்தாலும் தகவல் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு மகப்பேறு இறப்பு அப்படின்னா ஒரு பெண் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது இறந்துட்டாலோ, இல்லை பிரசவிச்சதுக்கப்புறம் இறந்துட்டாலோ, இல்லை பிரசவம் நடந்து ஒரு 42 நாளுக்குள்ளே அவங்க இறந்துட்டாலோ, இல்லை கருக்கலப்பு செஞ்சு ஒரு 42 நாளுக்குள்ளே இறந்துட்டாலோ, இதை தான் நம்ம மகப்பேறு கால இறப்புன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த இறக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உயர் இரத்த அழுத்தம், அதாவது பிபின்னு சொல்லுவோம் இல்லையா, உயர் இரத்த அழுத்தம், தொற்று நோய்கள், அந்த டைமில் அவங்களுக்கு ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸு, கடுமையான பிளட் லாஸு, ரத்தப்போக்கு அதிகமாக அவங்களுக்கு ஏற்பட்டதுன்னா, இல்லை பிரசவத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டதுன்னா, இல்லை பாதுகாப்பற்ற கருக்கலைப்பு, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது தான் அந்த மாதிரி காரணங்களால் தான் மகப்பேறு இறப்பு ஏற்படுதலால் நமக்கு அறிக்கை வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ சர்வதேச லெவலில் நமக்கு நைஜீரியா தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. நாம் அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸில் இருக்கிறதா இந்த குழு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த குழு யார் அப்படின்னா உலக சுகாதார அமைப்பு, யூனிசெஃப், ஐக்கிய நாடுகளோட மக்கள் தொகை நிதியம், ஐக்கிய நாடுகளின் பொருளாதார சமூக விவகார பிரிவு, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு குழு. இந்த குழு தான் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க.
ஸோ 195 நாடுகளில் எடுத்த ரிப்போர்ட் இது. நம்ம செகண்ட் இடத்துல இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க, ஐநா சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையில் இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து 1,00,000க்கு 103 இருந்தோம். எப்போது 2000 இருந்தோம். 2000 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது 80ஆக குறைஞ்சிருக்கு. 2000 2023 வரைக்கும் எடுத்த ரிப்போர்ட் இது. இதில் நாம் 1,00,000 பிறப்புகளுக்கு 103 வந்து இறப்பு விகிதம் இருந்தது. 1,00,000 குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அதில் 103 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நம்ம குறைச்சிட்டோம், 80ஆக குறைச்சிட்டோம். 103 இருந்து 80 நாம் குறைச்சிட்டோம். 2000 2023 வரைக்கும் எடுத்த கணக்கில் 1,00,000க்கு 103 இறப்பு இருந்தது. இப்போ 80 நாம் குறைச்சிட்டோம். ஆனால் நாம் தான் வந்து அதிக அளவில் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க, ஐநாவில் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2023 19,000 மகளிர், அதாவது 19,000 மகப்பேறு இறப்புகள் பதிவாயிருக்கிறதா நம்ம நாட்டில் சொல்கிறாங்க. இது மொத்த உலக அளவில் பார்க்கும்போது 7.2% தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்தியா சொல்கிற ஒரு விஷயம். ஸோ நமக்கு இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மகப்பேறு இறப்பில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது? செகண்ட் பிளேஸில். நைஜீரியா பார்த்தீங்க அப்படின்னா 75,000 இறப்புகளோட முதல் இடத்துல இருக்குது. நாம் 2023 19,000 தான் ரிஜிஸ்டரே பண்ணியிருக்கோம். இறப்பு பார்த்தீங்க அப்படின்னா 19,000 தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எப்படி ஒப்பிட்டு செகண்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மொத்தமாக நாம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2023 உலக அளவில் பார்க்கும்போது நம்மளோட மகப்பேறு இறப்புகளில் 7.2% தான் இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. 7.2% கொண்டு போய் இவங்க 2வது பிளேஸை எப்படி வச்சாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம மத்திய அரசு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் ஏற்றுமதி 2024-25ஆம் ஆண்டில் எத்தனை கோடி டாலரை தாண்டியுள்ளது? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 82,000 கோடி வந்து டாலர் தாண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக அளவில் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையில், அதாவது நிறையா போர் நடக்குது உலக அளவில். நமக்கு போர் எத்தனை நாடுகளுக்கு இடையே போர் நடக்கிறது தெரியும். ஸோ 10வது குறைக்கு இவர் ட்ரம்ப்பு போடுற அந்த ஏற்றுமதி, நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு இப்போ வரி போடுறது தெரியும். ஸோ இப்படி நிச்சயமற்ற தன்மையில் பொருளாதாரம் இருக்கும்போதும் நாம் பார்த்தீங்க அப்படின்னா 2024-25ஆம் ஆண்டில் 82,000 கோடி டாலரை தாண்டி இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா 2023-24 77,800 கோடி டாலரை வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்க ஏற்றுமதி செஞ்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 82,000 கோடி, 6% அதிகரிச்சிருக்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பிஎம் ஊட்டச்சத்து திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஸோ நமக்கு பிஎம் ஊட்டச்சத்து அப்படிங்கும்போது சத்தான ஆகாரம் கொடுக்கறது தான் ஊட்டச்சத்து. ஸோ அது எதுக்கு கீழே வரும்? நமக்கு கல்வி அமைச்சகத்தின் கீழே வரும். ஸோ நமக்கு பார்க்கும்போது இந்த கல்வி 1995 மதிய உணவு திட்டம் இது ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ தான் அது பார்த்திங்கன்னா 2021 அது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிஎம் ஊட்டச்சத்துன்னு மாறிடுச்சு. ஸோ இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? நமக்கு 1995 மதிய உணவு திட்டம்னு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இது பிஎம் ஊட்டச்சத்து திட்டமாக மாறிடுச்சு. இது கல்வி அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படுது. ஒவ்வொரு மத்திய அரசு அப்படிங்கும்போது டைரெக்டாக மத்திய அரசு வந்து நிதி மட்டும்தான் கொடுப்பாங்க. மாநில அரசின் கீழே தான் இது செயல்படும். இந்த திட்டமானது மாநில அரசின் கீழே தான் செயல்படும். பட் நிதி அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம மத்திய அரசுலேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ இதை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லை அந்த ஒரு வேளை சாப்பாடு, இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வேளை சாப்பாடு சூடாக குழந்தைங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக மத்திய அரசு கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இது பார்க்கும்போது ஏன்னா நல்ல ஊட்டச்சத்து ஆகாரம் கொடுக்கும்போது குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படிங்கிற பெற்றோர் அனுப்ப முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த ஏழ்மையில் இருப்பாங்க இல்லையா, அங்கே சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கும்போதாவது அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக ஏற்பாடு பண்ண விஷயந்தான் இது இந்த பிஎம் ஊட்டச்சத்து திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஏற்பட்ட விலைவாசி உயர்வுனால் கொடுக்குற நிதி பத்தாததுனால கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்காக தான் நாம் இப்போ இந்த தகவல் பார்க்குறோம். ஸோ கூடுதல் நிதியை நமக்கு ₹954 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த காய்கறிகள், பருப்பு இதுக்கான விலைவாசி ஏறினதுனால கூடுதல் நிதியை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்கறதுக்காக தான் இந்த 954 கோடி. இது மத்திய அரசோட நிதியில் மாநில அரசு செயல்படுற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ பள்ளி மாணவர்களோட பிஎம் ஊட்டச்சத்து திட்டத்துக்கு நாம் வந்து இப்போ 954 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்கோம். ஏற்கனவே நிதி ஒதுக்கியாச்சு, இது கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்கோம். ஸோ இது எதுக்காக எப்படி கேட்டாலும் சரி, பிரதமரோட ஊட்டச்சத்து வலிமை மேம்படுத்தல் திட்டம்னாலும் இதுதான்,
பிஎம் போஷன் சக்தி நிர்மான் அப்படின்னாலும் இதுதான். ஸோ எப்படி கேட்டாலும் இது கொஸ்டின் ஒன்று தான். ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முதல்ல மதிய கல்வி திட்டமாக இருந்துச்சு. 1995 ஆரம்பிக்கப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2021 அப்புறமா இது வந்து பிஎம் ஊட்டச்சத்து அப்படியாக மாறிடுச்சு. பிஎம் ஊட்டச்சத்து அப்புறம் மேம்படுத்துதல் திட்டம், பிஎம் ஊட்டச்சத்து வலிமை மேம்படுத்துதல் திட்டம், அதாவது பிஎம் போஷான் சக்தி நிர்மான், அது எல்லாமே ஒன்று தான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பால்வாடி குழந்தைங்கள்லேருந்து 8வது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு இலவசமாக சத்துணவு கொடுக்குறதுலேயே அதனோட இதை தான் நாம் பார்க்குறோம். ஸோ நாட்டில் மொத்தம் நமக்கு 10.36 லட்சம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11.2 கோடி மாணவ குழந்தைகள் வந்து ஒரு வேளை உணவு சூடாக சாப்பிட்றதுக்காக இந்த திட்டம். ஸோ நமக்கு நாடு ஃபுல்லாக 10.36 லட்சம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஸ்கூல் இருக்குது. இதில் எத்தனை குழந்தைகள் இந்த உணவு மூலமாக பயன்பெறுறாங்க அப்படின்னா 11.2 கோடி மாணவ குழந்தைகள் பயன்பெறுறாங்க. ஸோ இது கல்வி அமைச்சகத்தின் கீழே செயல்படுது. நெக்ஸ்ட்டு 2025 எந்த நாடு திரௌபதி முர்மு அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ளது? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்ச்சுகல் போயிருக்காங்க சுற்றுப்பயணமாக. ஸோ போர்ச்சுகல்லேருந்து ஒரு அவார்டு வாங்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லோவாகியாவிலேருந்து கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. இது பொது சேவையில் சிறந்து விளங்குறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு பார்க்கும்போது இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோவாகியா அப்படிங்கிற நாட்டில் கௌரவ டாக்டர் பட்டம் 2025 திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் வந்து வாங்கியிருக்காங்க. நாம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம், சிட்டி கீ ஆஃப் ஹானர், அது பார்த்திங்க அப்படின்னா லிஸ்பானோடது, போர்ச்சுகலோட லிஸ்பான் மாநில இதிலேருந்து கொடுக்கப்பட்டது. லிஸ்பான் அப்படிங்கிற மேயர், அந்த மாவட்டத்தோட மேயர் வந்து கொடுத்துருப்பாங்க. போர்ச்சுகலோட சிட்டி கீ ஆஃப் ஆனர் வந்து ரீசெண்டாக பார்த்துருப்போம். இப்போ அடுத்தது ஸ்லோவாகியாவோட கௌரவ டாக்டர் பட்டம். ரெண்டுமே வந்து நமக்கு குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டது 2025. நெக்ஸ்ட்டு நாங்கள் சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. IIM அகமதாபாத்தின் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அகமதாபாத்தோட புதிய வளாகம் எங்கு நிறுவப்பட உள்ளது? ஸோ IIMோட புதிய வளாகம், இது மேனேஜ்மெண்ட் படிக்கிற மாதிரி, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்பு. இது பார்த்திங்கன்னா இதை நம்ம இந்தியாவிலிருந்து நம்ம வெளிநாட்டுக்கு இந்த வளாகத்தை நிறுவப்பட போகிறோம். அதுக்கு நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நம்ம மத்திய அரசு. ஸோ அது பார்க்கும்போது துபாயில் வைக்க போகிறோம். இந்தியாவோட ஒரு மேனேஜ்மெண்ட் கல்லூரியை எங்கே நிறுவப்பட போகிறோம்? நமக்கு துபாயில் நிறுவப்பட போகிறோம். ஸோ துபாயும் நம்ம நாடும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக. அதன் வழியாக நாம் வந்து அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா துபாய்க்கு போக போகுது. நெக்ஸ்ட்டு எந்த மாநிலத்தின் காவல்துறைக்கு ஸ்காட்ச் விருது வழங்கப்பட்டுள்ளது? ஸோ நமக்கு எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோட காவல்துறைக்கு தான் இந்த ஸ்காட்ச் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ காவல்துறைனா அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தோட காவல்துறையை எந்த இதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா விசாரணை, வழக்கு தொடுத்தல் மற்றும் தண்டனை வழங்கல் இந்த போர்ட்டலில் சிறந்த அளவில் செயல்பட்டதுக்காக. எதுக்காக? விசாரணை, வழக்கு தொடுத்தல் மற்றும் தண்டனை வழங்கல் இந்த போர்ட்டலில் அவங்க சிறந்து விளங்குனதுக்காக தேசிய அளவில் நம்ம நேஷ்னல் லெவல்லையே பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் சிறந்து விளங்குனதுக்காக காவல்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவில் மதிப்புமிக்க ஸ்காட்ச் விருதை வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்தோட காவல்துறை வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கடுமையான குற்றங்களை, இந்த போர்ட்டல் எதுக்கு? கடுமையான குற்றங்களை கண்காணிக்கிறதுக்கு, விரைவாக விசாரிக்கிறதுக்கு, குற்றப்பத்திரிகைகளை சரியாக தாக்கல் செய்கிறதுக்கு, சரியான நேரத்தில் தாக்கல் செய்கிறதுக்கு, அதை நீதிமன்றத்தில் விசாரணையை செயல்திறனை மேம்படுத்துறதுக்கு, இதெல்லாம் வந்து இந்த போர்ட்டல் வந்து சிறப்பாக செய்கிறதுக்காக தேசிய அளவில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு பிரிவில் ஸ்காட்ச் விருதை வந்து நம்ம உத்தரப்பிரதேச காவல்துறை வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு 2025 ஆண்டிற்கான ஸ்ரீ உச்சி மாநாடு எங்கு நடத்தப்பட உள்ளது? ஸோ ஸ்ரீ உச்சி மாநாடு பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் நடக்க போகுது. ஸோ இது யார் நடத்துகிறாங்க அப்படின்னா ஹைதராபாத் சிட்டி செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது ஹைதராபாத் நகர பாதுகாப்பு கவுன்சில் தான் இதை நடத்த போகிறாங்க. இது அதோட 2nd எடிஷன். ஸோ ஸ்ரீ அப்படிங்கிறது நம்ம பெண்களோட பாதுகாப்பு, அவங்களோட நலன், அப்புறம் பாலின விகிதம், இது எல்லாத்தையும் வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு நோக்கத்துக்கான ஒரு மாநாடு தான் இது. ஸோ இதை தான் வந்து நமக்கு ஹைதராபாத்தில் நடத்த போகிறாங்க. யார்? ஹைதராபாத் நகர பாதுகாப்பு கவுன்சில் தான் நடத்த போகிறாங்க. பெண்கள் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு மாநாடு, அவங்களோட பாதுகாப்பு, நலன் எல்லாமே. ஸோ ஸ்ரீ அப்படின்னா
சேஃப்டி ட்ரைனிங் ரெஸ்பான்ஸ் எம்பவர்மெண்ட் எஜுகேஷன். சேஃப்டி ட்ரைனிங் ரெஸ்பான்ஸ் எம்பவர்மெண்ட் எஜுகேஷன், இதுதான் ஸ்ட்ரீ. ஸோ இதுதான் நமக்கு ஹைதராபாத்தில் நடக்க போகுது. பெண்களோட பாதுகாப்பு சம்பந்தமான உச்சி மாநாடு. ஸோ உலக ஹோமியோபதி தினம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 10 நம்ம கொண்டாடியிருப்போம். ஸோ அதுக்கான மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா குஜராத் காந்தி நகரில் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கான தகவல்களோடு நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.